கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் மீண்டும் ஒரு விசை ஸ்தேவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் புதிய பாட்டிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் அவர்களை துன்பப்படுத்துவார்கள். இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் காண்பித்து தருகிற பிரதானமான காரியங்கள் தெரியுமா? தேவனையாக நம்முடைய வாழ்க்கையில நமக்குரியது அல்லாத அந்நிய காரியத்திலே நாம் தலையிட்டோமே ஆனால், அந்நிய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டதே ஆனால் அது நம்மை அடிமைப்படுத்தும். இதுதான் கர்த்தர் என்று நமக்கு எச்சரித்து உணர்த்துகிற ஒரு பிரதானமான காரியம். எது அந்நிய காரியம்? எந்த ஒரு காரியம் நமக்குரியது இல்லையோ அது அந்நிய காரியம். ஒரு தேசத்தில் உள்ள ஜனம் இன்னொரு தேசத்தில் போய் சஞ்சரிக்கும் பொழுது அது அவர்களுக்கு அந்நிய தேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து என்பது அந்நிய தேசம், அவர்களுக்குரிய இடம் அல்லது. அப்ப அந்நிய காரியத்துல அந்நிய தேசத்துல அவர்கள் போய் சஞ்சரித்ததுனால அந்த அந்நிய தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி துன்பப்படுத்தினார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் தேவ பிள்ளைகளாகி நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த ஜனம், மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது மட்டுமே செய்யும்படியாய் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். எதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு உரியது என்று வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில வேதத்தில் நமக்கென தேவன் தராத காரியங்கள் இவை அனைத்துமே அந்நிய காரியங்கள். நாம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் எதையெல்லாம் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அது அனைத்தும் அந்நிய காரியம். எதை நாம் அனுபவிக்கலாம், எது நமக்குரியது, எதை நாம் செய்யலாம், எதிலே நாம் ஈடுபடலாம் என்று தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டுமே நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு செய்யக்கூடாது என்று விலக்கப்பட்ட காரியத்திலே நாம் ஈடுபடுவோமே ஆனால் அது அந்நிய காரியம். அந்த அந்நிய காரியம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையை அடிமைப்படுத்தும். ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்திலே விலக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி விருட்சம் அந்நிய காரியம். அவர்களுக்கென தேவன் வைத்ததுதான் ஜீவ விருட்சம், அது அவர்களுக்குரியது. அதை புசித்து நித்தியமாய் கர்த்தரோடு கூட உலாவும்படியால் அவர்களுக்கென கொடுக்கப்பட்டதுதான் ஜீவ விருட்சம். ஆனால் அவர்களுக்கு விலக்கப்பட்ட அந்நிய காரியமாகிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்ததுனால அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளானார்கள், பிசாசுக்கு அடிமைகளானார்கள். அவர்களுக்கென தேவன் கொடுத்த அந்த ஜீவ விருட்ச கனியிலிருந்து, அந்த தோட்டத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இதுதான் கர்த்தர் என்று நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிற காரியம். நமக்கு உரியது அல்லாத எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. அது எதுவும் வேணாலும் இருக்கலாம், பழகுகிற மனுஷர்களா இருக்கலாம். கர்த்தர் உணர்த்தாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாரோடும் பழகக்கூடாது. அது அந்நிய காரியம். அது ஒரு நாள் உங்களை அடிமைப்படுத்தும். கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நாம் செயல்படுத்தக்கூடாது. அது அந்நிய காரியம், அதுவும் அடிமைப்படுத்தும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அது மட்டுமே நமக்குரியது, நமக்குரிய சொந்த காரியம். அதை தவிர்த்து கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் விலக்கின அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்தோமே ஆனால் அது அந்நிய காரியம். நிச்சயமாய் அது ஒரு நாள் அதை செய்கிறவர்களை அடிமைப்படுத்தும். அடிமைப்படுத்தி என்ன செய்ய தெரியுமா? அடிமைப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்தும். அடிமைத்தனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அவனால் சமாதானம் இருக்க முடியாது. அவன்கிட்ட என்ன இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அது அவனுக்கு நித்தமும் வேதனையும் துன்பமும் தான் இருக்கும். எகிப்திலே இஸ்ரவேல்
ஜனங்கள் எவ்வளவாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அவர்கள் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பா இருந்ததாம். அந்த அளவுக்கு துன்பம். இது எதனால? தங்களுக்குரியது அல்லாத அந்நிய தேசத்திலே அவர்கள் சஞ்சரித்ததுனால. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து நமக்குரியது அல்லாத எந்த ஒரு காரியமும் நமக்கு வேண்டாம். அது எவ்வளவு நன்மையை போல எவ்வளவு நல்லதா நமக்கு தோன்றினாலும் அது தேவன் நமக்கு என நியமிக்கலனா அது அந்நிய காரியம், அது நமக்கு வேண்டாம். அது நம்மை அடிமைப்படுத்தும், அது நம்மை துன்பப்படுத்தும், நம்முடைய ஜீவனை கசப்பாக்கத்தக்கதால் அது நம்மை வேதனைப்படுத்தும் என்பதை உணர்ந்து கர்த்தர் எச்சரிக்கும் பொழுதே, ஆவியானவர் நம்மோடு கூட பேசி உணர்த்தும் பொழுதே, தேவர்கள் ஆகிய நாம் நம்மை கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினவர்களாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத அந்நிய காரியம் இடத்தில் காணப்படுமையானால் தயவாய் என்னை மன்னித்து அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சினோமையானால் அவர் நல்ல தகப்பன் நிச்சயமா தேவர்களாகி நம்மை விடுதலையாக்கி தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்யும்படியா கர்த்தர் வேதத்திலிருந்து நமக்கு காண்பித்து தந்து அவருடைய பாதையை நம்மை நடத்தி முடிவிலே நித்திய ஜீவனை நம்மை கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் விலக்கப்பட்ட அந்நிய காரியத்தில் ஈடுபடாமல், அதற்கு அடிமையாகாமல், அது நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்காமல், தேவர்களாகி நாம் கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்ட அவருடைய சுயாதீனம் உள்ள அவருடைய ஜனம் என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் நமக்காக ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அவருடைய மனவாட்டியை நம்மை உருவாக்கி அவருக்குள்ளே நித்தம் மகிழ்ந்து களிக்கூற பண்ணுகிற தேவனுக்கு நம்மை அடிமைகளை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான வார்த்தைகளை, அவருக்கு பிரியமான கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றணும். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மகிழவும் முடிவிலே நித்திய ஜீவனிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.